பெற்றுத்தர முயற்சித்ததற்கு நன்றி சனி. ஆனால் உங்களுக்கு கிடைக்கும். தாங்கள் சாட்சியை தானே கேட்டீர்கள் தேவி சந்தியா? இதோ உங்கள் கண் முன்னர். இந்த இரு அஸ்வினி குமாரர்கள் முன்பு பொறு சனி. சூரிய லோகத்திற்கென்று மரியாதை உள்ளது. இனியும் இதை பற்றி பேசி இந்த பாலகர்கள் முதன்முறையாக சூரியலோகம் வந்துள்ளார்கள். தாங்கள் அனுமதி அளித்தால் இவர்களை உள்ளே அழைத்து செல்ல. அஸ்வினி குமாரர்களை சூரிய லோகத்தில் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது என்னிடம் சாட்சி உள்ளது. உண்மையை ஒப்புக்கொள்வீர்களா அல்லது இதையும் பொய் என்று கூறி உண்மையை மறைக்கப் போகிறீர்களா? கேட்டுக்கொண்டாயா சனி? இனி நீ மன்னிப்பு கேள். சூரிய அளிக்கிறாரோ அவரை இந்த பிரபஞ்சம் பெருமையுடன் எதிர்கொள்கின்றது. ஆனால் ஏன் இவ்வாறான ஒரு செயலை அவர் செய்ய வேண்டும்? துறந்து விட்டீர்கள். ஏனென்றால் நான் தங்களை கிரகணத்தால் பீடித்தேன். ஆனால் இவர்கள் எந்த தவறும் புரியவில்லையே. பிறகு ஏன் இவர்களுக்கும் இந்த நிலைமை? நீங்கள் இருவரும் செல்லலாம். நீங்கள் இருவரும் சூரிய தேவரிடமிருந்து கிடைக்கிறது. நீங்கள் இருவரும் தேவர்களின் அல்ல, ஏதாவது குதிரையின் புதல்வர்களாகத்தான் இருக்க வேண்டும். சூரிய தேவரின் ஒரு புதல்வன் தர்மராஜா ஆவான். இரண்டாவது புதல்வன் கர்ம பலனை அளிப்பவன். அவர்களின் இவர்களை எங்கிருந்து அழைத்து வந்தாயோ அங்கேயே விட்டுவிடு. இவர்களது உடலில் எவர் குருதி ஓடுகிறதோ தெரியவில்லை. எங்கள்